வணக்கம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, கருப்பசாமின்னு ஒரு தெய்வம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கிராமத்து தெய்வம். நெறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கும். கோயில்ல ஃபங்ஷன்லாம் பயங்கரமா இருக்கும். கருப்பசாமி கோயில்ல. இந்த சாமிய கும்பிட மந்திரம் எதுவும் தேவை இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மந்திரமும் தேவையில்ல. அவர கும்பிடணும்னா, ஒண்ணு கண்ணால பேசணும், இல்லன்னா வாயால பேசணும். அவர் கோயிலுக்கு போய் அவர நேருக்கு நேர் பார்த்து நீங்க பேசினாலே போதும், உங்க பிரச்சனைய தீர்த்துருவாரு. என் குலதெய்வம் எனக்கு நல்லது செய்யலைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர்ட்ட நீங்க பேச பேச தான் அந்த தெய்வம் உங்கள தேடி வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்து நல்லது செய்யும். கருப்பசாமி சாதாரண தெய்வம் கிடையாது. மிகவும் பவர்ஃபுல் சாமி. அந்த கருப்பசாமி உங்களுக்கு நீங்க நெனச்சு நீங்க கும்பிட்டீங்கன்னா மனசார, அது உங்களுக்கு நல்லதே செய்யும். புரியுதுங்களா? அதனால இத நீங்க வந்து இதுக்கு எந்த மந்திரமும் தேவையில்ல. எந்த பூசையும் தேவையில்ல. அவர நெனச்சு நீங்க நேருக்கு நேர் பேசினாலே போதும். ஒண்ணு கண்ணு இல்லன்னா வாய். பேச 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 உங்ககிட்ட அவரு பேசுவாரு. நேர்லயே வந்து பேச ஆரம்பிச்சுருவாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைய காட்ட ஆரம்பிச்சுருவாரு. கண்ல கொண்டு. அப்ப அவரு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சுருவாரு. பொதுவா ஒரு கருத்து என்னன்னா, நம்ம யார்ட்டயாவது பேசி பழகணும்னா, நம்மட்ட நல்லா பேசுவாங்களா? அதே மாரி நீங்க அவர்ட்ட பேச பேச தான் அவரு உங்கள தேடி வருவார். இதுதான் உண்மை. இதுக்கு மந்திரம் தேவை கிடையாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கருப்பசாமி கண்டிப்பா பேசுவாரு.